ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்ப்பதற்காக இந்திரபிரஸ்தம் சென்றார். அவரை கண்டதும் பாண்டவர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியை அடைந்தார்கள். அது எப்படி இருந்தது என்றால், பிராணனை கண்டவுடன் இந்திரியங்களெல்லாம் உயிர் பெற்று மகிழ்ச்சி அடைந்தது போல இருந்தது என்று கூறுகின்றது பாகவத புராணம். அந்த சந்தோஷத்திலே பாண்டவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை கட்டி கொண்டார்கள். அதனால் அவர்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்க பெற்றார்கள். அதன் பிறகு உலக வழக்கப்படி கிருஷ்ண பகவான் தனக்கு வயதில் மூத்தவர்களான தர்மபுத்திரரையும் பீமசேனரையும் நமஸ்கரித்தார், வணங்கினார். அர்ஜுனனை தழுவிக்கொண்டார். நகுலரும் சகதேவரும் பகவானை நமஸ்கரித்து வணங்கினார்கள். திரௌபதியும் அங்கு வந்து கிருஷ்ணரை நமஸ்கரித்தாள். அதன் பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய அத்தையாகிய குந்தி தேவியை நமஸ்கரித்தார். மேலும் குந்தியை நோக்கி எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் விசாரித்தார். அப்பொழுது குந்தி தேவி தன்னால் அனுபவிக்கப்பட்ட கஷ்டங்களெல்லாம் நினைத்து கொண்டாள். ஆனாலும் கிருஷ்ணரை பார்த்து, யார் உங்களை தியானிக்கின்றார்களோ அவர்களுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அவர்களுடைய சகல தாபங்களையும் நிவர்த்தி செய்கின்றீர்கள், நீக்கிவிடுகின்றீர்கள் என்று பதிலளித்தார். அதன் பிறகு யுதிஷ்டிரர் கிருஷ்ணரை நோக்கி, மழைக்காலமாகிய இந்த வருகின்ற 4 மாதங்களும் தாங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். பகவானும் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு அங்கே வசித்தார். அப்படி இருக்கையிலே ஒரு நாள் அர்ஜுனரும் ஸ்ரீகிருஷ்ணரும் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றார்கள். அங்கே அர்ஜுனர் பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி கொன்றார். அதன் பிறகு அர்ஜுனரும் கிருஷ்ணரும் யமுனா நதிக்கு சென்று அங்கே ஸ்நானம் செய்து தங்களுடைய களைப்பை போக்கிக் கொண்டார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெண்மணி இங்கேயும் அங்கேயும் சஞ்சரிப்பதை கண்டார்கள். அதை கண்ட அர்ஜுனர் அந்த அழகியிடம் வந்து, பெண்ணே, நீ யார்? எங்கே இருந்து வருகின்றாய்? உன்னை பார்த்தால் உனக்கு தகுந்த கணவனை தேடுபவளைப் போல தெரிகின்றது. எல்லா விவரங்களையும் சொல்வாயாக என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே அந்த பெண்மணி பதிலளித்தார். நான் சூரிய தேவருடைய புதல்வி. ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே கணவராக அடைய விரும்பி தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அவரை தவிர வேறு எவரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். எனக்கு காளிந்தி என்று பெயர் என்று பதிலளித்தாள். அந்த காளிந்தி வேறு யாரும் அல்ல, யமுனா நதிதான் அந்த காளிந்தி. ஸ்ரீ கிருஷ்ணருடைய முக்கியமான 8 பத்தினிகள், மனைவிகள், அஷ்டபாரியா, 8 மனைவிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களிலே இவரும் ஒருவராக ஆனார். அவளுடைய விருப்பப்படியே ஸ்ரீ கிருஷ்ணரே சில காலம் கழித்து அவளை திருமணம் செய்து கொண்டார். இப்போதைக்கு அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அந்த பெண்ணும் திரும்பவும் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்தார்கள். அந்த இடத்திலே ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வகர்மாவை கொண்டு ஒரு மிகச்சிறந்த பட்டணத்தை ஏற்படுத்தினார். அதை போலவே மயன் என்பவரும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தோழராகிய நண்பராகிய யுதிஷ்டருக்காக, தர்மபுத்திரருக்காக ஓர் அற்புதமான சபையை நிர்மாணித்தார். அந்த சபை மிகவும் ஆச்சரியத்தக்க விதத்திலே இருந்தது. சில இடங்களிலே நீர் பூமி போல இருந்தது, தரை போல இருந்தது. வேறு இடங்களிலே தரை, அதாவது பூமி, நீர் போல இருந்தது. பிற்காலத்திலே அதையெல்லாம் கண்டுதான் துரியோதனன் பிரமித்து போனான். இது உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கும். இவையெல்லாம் முடிந்த பின்னாலே பிற்பாடு ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் துவாரகைக்கு திரும்பினார். யமுனா நதியின் அம்சமாகிய காளிந்தியை திருமணம் செய்து கொண்டார். அதை போலவே மித்ரவிந்தா என்கின்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார் பகவான். அந்த பெண் அவந்தி தேசத்து இளவரசி. அவள் ஸ்ரீகிருஷ்ணனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவளுடைய 2 சகோதரர்கள் விந்தன் மற்றும் அனுவிந்தன் என்பவர்கள் அதற்கு தடையாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் துரியோதனனை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த மித்ரவிந்தாவின் நிலைமையை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் அவ்விடம் சென்று மித்ரவிந்தாவை பலவந்தமாக தூக்கி கொண்டு வந்துவிட்டார். இதை போலவே சத்யா என்கின்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார் பகவான். அந்த பெண் கோசல தேசத்து இளவரசி. அந்த பெண்ணுடைய பிதா நக்னஜித் என்பவர். அவரிடம் 7 எருதுகள் இருந்தன. மிக்க பலம் வாய்ந்தவை அவை. அந்த 7 எருதுகளையும் யார் வெல்கின்றாரோ அவருக்கே தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் நிச்சயித்திருந்தார். அதன்படியே பிரதிஜையும் செய்திருந்தார். அதை கேள்விப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நகரத்துக்கு சென்றார், கோசல தேசத்துக்கு சென்றார். அங்கே அரசனாகிய நக்னஜித்தும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று பூஜித்து வணங்கி மரியாதை செய்தார். அவரை பார்த்த சத்யா என்கின்ற நக்னஜித்தின் பெண்ணும் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி நான் இவரையே கணவராக அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கொண்டாள்.
அரசனாகிய நக்னஜித் கிருஷ்ணரை பார்த்து, நான் தங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடியது என்ன இருக்கின்றது, என்ன செய்யட்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஸ்ரீ கிருஷ்ணரும், உங்களுடைய பெண்ணை எனக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பதிலளித்தார். அதை கேட்ட அரசனாகிய நக்னஜித் தன்னுடைய நிபந்தனைகளை சொன்னார். வேறு வழியில்லை, நான் இவ்வாறு பிரதிஜை செய்துவிட்டேன். அதனால் இந்த 7 எருதுகளையும் யார் அடக்குகின்றாரோ அவருக்குத்தான் என் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க என்னால் இயலும் என்று கூறினார். பகவானும், அதனால் பரவாயில்லை, நான் அந்த எருதுகளை அடக்குகின்றேன் என்று கூறி தன் ஒருவரையே 7 உருவங்களாக செய்து கொண்டு அந்த 7 எருதுகளுடனும் சண்டையிட்டு வென்றார். அதனால் மகிழ்ச்சியடைந்த மன்னனும் தன்னுடைய பெண்ணை, அந்த சத்யா என்கின்ற பெண்ணை கிருஷ்ணருக்கு கன்னியாதானம் செய்து கொடுத்தார். அந்த நகரத்து மக்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியை அடைந்தார்கள். அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் பத்ரா என்பவளையும் திருமணம் செய்து கொண்டார். மேலும் மத்ர தேசத்து அரசனுடைய பெண்ணாகிய லக்ஷ்மணா என்பவளையும் அவளுடைய சுயம்வரத்துக்கே சென்று அபகரித்தார். திருமணமும் செய்து கொண்டார். இவர்கள் எல்லோரையும் போலவே பகவானுக்கு இன்னும் பல மனைவிகள் உண்டு. நரகாசுரனை கொன்று அவனுடைய அரண்மனையிலே இருந்து அநேக பெண்மணிகளை அவர் கொண்டு வந்தார் என்றும் எடுத்து கூறினார் சுக மகரிஷி. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.